வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, தேர்ட் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவில் அரியர் வச்சு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணலாம், இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் மூலிமா அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நான் ரெகுலர்லேயே முடிச்சிட்டேன் சார், ஏற்கனவே நான் எல்லாம் பாஸ் எல்லாம் பண்ணிட்டேன், பட் ஆனால் அப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு, இப்போ நான் வந்து அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா அவங்களும் அட்டன் பண்ணலாம். ஏற்கனவே அப்ளை பண்ணாதவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் அப்ளை பண்ணி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு ஒரு நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் போய் சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இருக்கு. சரியா? சரி, ஓகே. கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 17 ஆகஸ்ட் 2026லேருந்து 31 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ராசஸை வந்து முடிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் SUPPL.TNEAonline.org அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணலாம். இல்லைன்னா TNEA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி வரும். இதை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்மிஷனுக்கு உண்டான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் பிஆர் கவுன்சிலிங், கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கும். இந்த கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் உண்டான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளையே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சப்ளிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேர், விண்ணப்பதாரன் பெயர், உங்களுடைய 10th சர்டிஃபிகேட், +2 சர்டிஃபிகேட்ல மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க, மறுபடியும் இன்னொரு தடவை இமெயில் ஐடி கொடுங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடி மேலே கொடுத்ததையே அப்படியே சேம் அப்படியே டிட்டோ. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெதர் +1 வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது கேட்குது. எஸ்னா எஸ்னு கொடுங்க, நோனா நோனு கொடுங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற இடத்துல டிஎன்ஹெச்எஸ்சி தமிழ்நாடா அல்லது சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா சிபிஎஸ்சியா ஐசிஐசியா டிஎன்ஹெச்எஸ்சி தமிழ்நாடு போர்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். அது என்னவோ கரெக்டாக நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் உள்ள போகிறதுக்கு இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு உள்ள போகிறதுக்கு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் செட் பண்ணணும். சரியா? அந்த செட் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக பார்த்து மேக்ஸிமம் 6 கேரக்டர் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் லெட்டரு, ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பர்ஸ் இது எல்லாமே கலந்த மாதிரி மேக்ஸிமம் 6 எழுத்துக்கு மேலே வந்து கண்டிப்பாக பாஸ்வேர்டு வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி கேட்கும். ஓடிபி வரும். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் இங்கே கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு இப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணவே போறீங்க. அடுத்த ஸ்டெப் அடுத்த ப்ராசஸ்க்கு போக போறோம். சரியா? சரிங்களா? இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதில் பாருங்க சேவ், ரீசெட், கேன்சல் அப்படின்னு இருக்கு. இதில் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரிங்களா? சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஆர் யூ ஷூர் வாண்ட் டு சேவ் அப்படின்னு சொல்லி கேட்கும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் ஓடிபி ஆன் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி இருக்கு. உங்களுடைய அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? சரிங்களா? அதை வந்து சப்மிட் கொடுத்து முடிச்சிங்க, அந்த ஓடிபியை போட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இமெயில் என்டர் இமெயில் அட்ரஸ் இருக்கு, பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு. இந்த இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு கொடுங்க. நீங்கள் மெயில் ஐடிக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பாஸ்வேர்டு வேணால் கொடுத்துட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு வேணா சொல்ல வேணாம். சரிங்களா? அது கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? சரிங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மெயில் ஐடி எல்லாம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லோடிங் ஆயிட்டு இருக்கும். லோட் ஆயிட்டு இந்த பேஜ் வந்து வந்திருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 6 டிஜிட்ல ஒரு நம்பர் வந்திருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல், அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப், அப்புறம் ஸ்கூலு, அகாடமிக்கு, அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணோம், அப்புறம் ரிப்போர்ட். சரியா? இதுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேமு, உங்களுடைய இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் கம்பல்சரி நீங்க கொடுத்தே ஆகணும். சரியா? நேமு, ஆதார் நம்பர், டேட் ஆஃப். ஸோ நேம் அப்படிங்கிறது ஏற்கனவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து நேம் எடுத்துட்டு வந்துரும். டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது அங்க ரெஜிஸ்டர் பண்ணதுல டேட் ஆஃப் பர்த் வந்து எடுத்துட்டு வந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், அதுக்கப்புறம் ஜெண்டரு, மதர் டங்கு, நேஷனாலிட்டி, கம்யூனிகேஷன் அட்ரஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்றாங்க. சரியா? அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ், நேஷனாலிட்டி, இந்தியனா, ஸ்ரீலங்கனா, நேஷனல், அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி தமிழ்நாடு. இது பர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாம் ஒரே அட்ரஸ் தான் அப்படின்னா சேம் as கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துருங்க. ரிலீஜியன் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நேம் ஆஃப் த கம்யூனிட்டி என்ன, ஓஎஸ்சியா, பிசியா, பிசிஎம்பி, எம்மா, எஸ்சியா, எஸ்சிஏவா, அதுக்குள்ளர என்ன கேஸ்ட் அப்படிங்கிறது அதுலேயே வரும். சரியா? நீங்க கொடுத்தீங்களா? அடுத்து எந்த மாநிலம், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரு. சரி, அதுக்கப்புறம் அப்பாவோட பேரு, அம்மாவோட பேரு, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அப்பா அவங்களுடைய ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் சேவ் வந்து கண்டினியூ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப், கல்வி உதவுத்தொகை பற்றிய தகவல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன் என்ன? சரிங்களா? சரி, அக்ரிகல்ச்சரா, கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரொபோஷனல், செல்ஃப் எம்ப்ளாய்டா, அதர்ஸா. சரியா? அதர்ஸ் நீங்க என்ன போடுறீங்களோ போட்டுக்கோங்க. சரியா? அடுத்து ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளவு இன்கம் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. சரியா? சரி, ஆனுவல் இன்கம் நீங்க எவ்வளவு ஃபில் பண்றீங்களோ உங்களுடைய, நீங்க எவ்வளவு ஆனுவல் இன்கம் வச்சிருக்கீங்களோ அந்த ஆனுவல் இன்கம் போடும். ஆர் யூ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டானா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கன்வெர்டர் கிறிஸ்டின், எஸ்சிஐ, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினா இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. சரியா? 2,00,000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன், கல்வி கட்டணம் பெற, கல்வி கடனை பெற திட்டமிட்டுள்ளீர்களான்னு கேக்குது. வாங்குறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுத்துருங்க. சரியா? போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ். இன்கம் சர்டிஃபிகேட்டோட நம்பர்லாம் கேட்பாங்க. சரிங்களா? போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னா இன்கம் சர்டிஃபிகேட், ஆண்டு வருமான சான்றிதழோட நம்பர், இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்கும். நீங்க இப்போ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கன்வெர்டர் கிறிஸ்டினா இருந்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டு எஸ்ன்னு கொடுங்க. ஆனுவல் இன்கம் லெஸ் தேன் வந்து 2,50,000 ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கணும். ஸோ அதுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும். சரியா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். சரியா? தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, பயின்ற பள்ளி பற்றி தகவல்களை, எந்த ஸ்கூல் படிச்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். கேட்டகரி, பள்ளியின் வகை என்ன டைப்பு, கவர்மெண்டா, சென்ட்ரல் கவர்மெண்டா, கவர்மெண்ட் எய்டடா, பிரைவேட்டா, சரியா? என்னவோ அதை கரெக்டாக கொடுத்துருக்கோம். சிவில் ஸ்டேட்டஸ், பள்ளி இருப்பிடத்தின் குடிமைநிலை, ஸ்கூல் இருக்கிற இடம் வந்து கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சரியா? கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்து. ஸ்கூல் எங்க இருக்கு? முனிசிபாலிட்டியா, கார்பரேஷனா, மாநகராட்சி, முனிசிபாலிட்டி நகராட்சி, டவுன் பஞ்சாயத்து, சரியா? பேரூராட்சி, இது வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராம ஊராட்சி. அது பற்றி அந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் 8th ஸ்டாண்டர்ட்ல 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சீங்களா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. ஹேவ் ஸ்டடிட் 6th to private school under RTE and 9th
டு 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எஸ் ஆர் நோவா அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் எங்கே படிச்சீங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக, எந்த வருஷம் 6வது வந்து எந்த வருஷம் படிச்சீங்க, எங்கே தமிழ்நாடு ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த பிளாக்கு, ஸ்கூலோட பேர் எல்லாமே கரெக்டாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருங்க. சரி, கொடுத்துட்டு சேவ் வந்து கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் 4வது ஸ்டெப் வந்து போகும். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன், கல்வி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. இதையும் அப்படியே கரெக்டாக ஃபர்ஸ்டே ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. நேம் ஆஃப் த போர்டு, இது தமிழ்நாடு தான் அப்படிங்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து டைப் கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் கேட்பாங்க. அப்புறம் குவாலிஃபைடு இயர், சரியா, எந்த வருஷம் தேர்ச்சி பெற்றீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அகாடமிக்கா ஒகேஷ்னலா அப்படின்னு கேட்குறாங்க. குரூப் கோடு எந்த குரூப் கோடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? கரெக்டாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் என்னன்னு கேட்குறாங்க. ஹேவ் யூ அப்ளைடு ஃபார் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஜேஇ அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்இஸ் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இஃப் தெர் இஸ் நோ எம்இஸ் ஐடி ஸ்பெசிஃபைக் ரீசன் சொல்கிறாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்து அந்த உங்களுடைய மார்க் டீட்டெயில் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் ஓப்பன் ஆகும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த அப்ளிகேஷனுடைய ஃபுல் ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கீழே பாருங்க பேக்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பேக்னு பட்டன் ப்ரெஸ் பண்ணி பின்னாடி போய் உங்களுக்கு என்ன கரெக்ஷனோ அந்த கரெக்ஷனை பண்ணிட்டு மறுபடியும் வந்து வந்துடலாம். அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு பே அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்து வரும். அந்த டீட்டெயில் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கட்டிடுங்க. சரிங்களா? சரிங்களா? ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு கரெக்டாக படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பேமெண்ட் வந்து வந்திருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? பேமெண்ட் கேட்வே எந்த கேட்வேல வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. சரி, ப்ளீஸ் செலக்ட் எனி ஒன் ஆஃப் த பேமெண்ட் கேட்வே ஒன்று கனரா பேங்க் அல்லது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஏதாவது ஒரு பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிட்டு பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து சரிங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். நீங்க வந்து யூபி ஆப் வழியா கூட நீங்க வந்து இதை ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் வந்து கட்டிக்கலாம். சரிங்களா? சரிங்களா? இந்த பேமெண்ட் வந்து சரியா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு பழையபடி உங்களுடைய யூசர் லாகின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ வந்து நீங்க உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ள போய் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்களோ அந்த ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? சரி, ஓகே. நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, அந்த லாகின்ல உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்க பர்சனல் முடிஞ்சிருச்சு, ஸ்காலர்ஷிப் முடிஞ்சிருச்சு, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, அகாடமி முடிஞ்சிருச்சு, ப்ரிவ்யூ முடிஞ்சிருச்சு, பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ரிப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பண்ண அந்த அப்ளிகேஷன் அப்படியே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே. அவ்வளோதான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துருங்க. யாருக்கும் வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் மேக்ஸிமம் சொல்கிறத தவிர்த்துடுங்க. சரிங்களா? சரி, ஓகே.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.